ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கோல்சார பதிவு தான். சனியினுடைய கோல்சார பதிவு. அஷ்டம சனி, சென்மச்சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இதெல்லாம் பெரும் பாதிப்புகளை தரும். அவங்க தசாபுத்திக்கு தகுந்தவாறுன்னு சொல்லியிருக்காங்க. சனியை மட்டும் இல்லை, எல்லா கிரகங்களையும் இயல்பு நிலையில் புரிந்து கொள்ள வேண்டும். நியூட்ரல். அவங்க ஆரம்பத்தில் இயல்பு நிலையில ஒரிஜினாலிட்டி, இது நல்ல வார்த்தை. ஒரிஜினாலிட்டியில அவங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறத எனது இறைவனது கிருபையாலும் எனது குருநாதருடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாடின்படி நல்ல தெளிவாக உணர்ந்திருக்கேங்க. நான் பலன் சொல்ற விஷயங்கள்லாம் இதை பயன்படுத்தித்தான் சொல்றேன். சாரத்துல எல்லாம் பலன் கிடையாது. சந்திரனுக்கு மட்டும்தான் சாரம் வேணும், தசாபத்தியை பார்க்க. சரியா? எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமான நம்ம இல்லைன்ற கூடாது, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம சேர்த்துடக்கூடாது. பாவத் பாவக அமைப்புல எல்லாம் சுபத்துவ பாவத்தை பார்த்தா தான் பலன் வரும். இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு வருது. என்னென்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ள வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் அறிவார்கள். ஒரு தரம் பார்த்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க. இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அப்ப அஷ்டம சனி அமைப்புல என்ன பாதிப்பு ஜாதகருக்கு ஏற்படும்? எல்லாருக்கும் அஷ்டம சனியில ஒரு விதமான பலன் நடக்காது. அதை ஏன் சொல்றேன்? கோல்சாரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு பதிவு. இதை பார்க்கட்டும். கோல்சாரம் இருக்கு, அதுக்கு இது ஒரு நிரூபணம் தான். முதல்ல சனி முழு பாவக்கிரகங்க. அவர்கிட்ட துக்கக்காரகன் பேர் இருக்குங்க. பழைய நூல்கள் துக்கக்காரகன். சரியா? குரு நல்ல சுபத்தன்மை கொடுக்கக்கூடிய கிரகம். துலாம் லக்னக்கு ரிஷப ஆதிபத்திய கெடுதலை பண்ணுவாரு. 6ஆம் இடம் 6, 8, 12 ஒரு பிரச்சனை சாரம் தானே. வெளிச்சமா இருந்து பாவத்துவம் இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். பாவத்துவம் தான் பலனை மாற்றுவது. 6ஆம் இடம் வளர்ந்துச்சுன்னா லக்னாதிபதி அந்த கடன் வாங்குற அமைப்புக்கு இவர் செயல்படுத்துற மாதிரி அந்த கடனை வாங்கி வீணாக்காம, 12ஆம் பாவம் வீணாக்காம அதை பயன்படுத்துற மாதிரி இருக்கும்போது கடன் வந்துட்டு போகுது. அப்படி எடுத்துக்கலாம். பாவத்துவம் தான் ஆகக்கூடாது. 6ஆம் இடத்துல குரு வளர்த்தா லக்னாதிபதி கெட்டு போனா அது நம்மளை உடல் ரீதியா படுத்தத்தானே செய்யும். லக்னாதிபதி நம்ம தானே. லக்னாதிபதி பாவத்துவம் அடைஞ்சு 6ஆம் அதிபதி கடும் நிலையில சுபத்துவமா இருந்தான்னு வச்சுக்கோங்க. 8ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நோய் தானே தாக்கும். அப்ப குருபாவனை நம்ம கோர சொல்லக்கூடாது. இயல்பு நிலையில் குரு நல்லவர், இயல்பு நிலையில் சுக்கிரன் நல்லவர். சுக்கிரன் ஒழுங்கு கொடுக்கும். இயல்பு நிலையில் பௌர்ணமி சந்திரன் நல்லவர், இயல்பு நிலையில புதன் நல்லவர். சரியா? ராகுகதில் யார் சார்ந்திருக்காங்களோ அவருடைய பலனை செய்வாங்க. செவ்வாய் முரட்டுத்தனம்ங்க, கோபம் இதெல்லாம் வரும். அதோடைய அந்த கிரகம் சனி அது நம்ம சொல்ல வேணாம். அதோடைய துக்கக்காரகன் மொத்தத்தை சொல்லியாச்சு. ஆனால் முழுசா அப்படி இருக்கா? கிடையாது. அப்ப அவரை சனீஸ்வரன் சொல்லவும் கூடாது. சரியா? அப்ப அவர் இயல்பு நிலையில அவர் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு கிரகம். நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் போது அவர் வருவார். இவ்வளவுதான். நியூட்ரலா பேசுற பாருங்க. போற்றவும் கூடாது, தூற்றவும் கூடாது. இதுதான் நிலைப்பாடு. ஆனாலும் அவரோட ஒரிஜினாலிட்டி இதுதாங்க. இப்ப அஷ்டம சனி யாருக்கு நடக்குது? சிம்ம ராசிக்கு நடக்குது. எல்லாருக்கும் ஒரு பலன் நடக்குதா? அதுதான் இந்த நுணுக்கமான பதிவை நீங்க பார்க்க போறீங்க. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தான். அப்ப அது எதன் வழியா செயல்படும்? அந்த அஷ்டம சனி காலத்துல என்ன தசாபுத்தி ஓடுது அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்ன தசாபுத்தி ஓடும்போது ஆரம்பத்துல அடிப்படை ஜாதகத்தை பார்க்கணும். அடிப்படை ஜாதகத்துல நல்லபடியா இருந்துச்சுன்னா அவங்க வாழ பிறந்தவர்கள். அடிப்படை ஜாதகம் லக்னம் நல்லா இருக்கணும், லக்ன அதிபதி நல்லா இருக்கணும், ராசியும் நல்லா இருக்கணும். ராசி அதிபதியும் நல்லா இருந்துச்சுன்னா மேன்மை. அது மட்டுமல்ல, நம்ம தாங்குற சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஆயுள் இருக்கணும். 8ஆம் அவர் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கக்கூடிய அவருடைய கடமை நடத்துவதற்கு ஆயுள் வேணும். அது முக்கியம். அது மட்டுமல்ல, 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள் வலுவா இருக்கணும். 5, 9 திரிகோண ஸ்தானங்கள் நல்லா இருக்கணும். சூரிய சந்திரர்கள் ஒளிக்கிரகங்கள் ஒளி மங்கி இருந்தா ஜாதகம் சரி வராது. ஒளிக்கிரகங்கள் இருக்கணும். அதுக்காக அமாவாசை அமைப்புல யோகம் இல்லை, யோகமானவர் பிறக்க மாட்டாரா? பிறப்பாரு. ஒரு வார்த்தையில் பதில் இல்லை. இந்த மாதிரி அமைப்பு அடிப்படையில் இருக்கும்போது அஷ்டம சனி 8ல வராருங்க. அவருடைய பார்வை இங்க விழுகும். 2ஆம் இடம் பார்க்கும்ல. 2ஆம் இடம் தானே பார்ப்பாரு. 8ல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப குடும்ப சம்பந்தமான கோளாறு நடக்குதா? 8 ஆயுள் ஸ்தானம் இல்லையா? ஆரோக்கிய ஸ்தானம் இல்லையா? அப்ப ஆரோக்கியம் கெடுதா?
இப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்ப தசாபுத்தி ரீதியா தான் பார்க்கணும். ரெண்டை மட்டும் எடுத்துக்கிடுவோம். குடும்பம்னா அதுலயும் ஒரு பிரிவு. குடும்பத்துல வருமானம்னு இருக்குது. குடும்ப வருமானம் ஒண்ணு, குடும்பத்துல தன்மை ஒண்ணு. அதே மாதிரி 8வது ஆயுள் ஆரோக்கியம் அப்படிங்கிற அமைப்புங்க. இப்படி அமைப்புகள் இருக்கும் பொழுது ஒருவருக்கு 8ஆம் பாவம் செயல்படுச்சுன்னா, அதாவது ஆரோக்கிய குறைவு சம்பந்தமான தசாபுத்திகள் ஓடினால் அஷ்டமச்சனி வரும் பொழுது அந்த பாதிப்பு ஏற்படும். அப்ப அவர் ஜாதகத்துல சிம்ம ராசிக்கு எந்த லக்கணம், சிம்ம லக்கணம் சிம்ம ராசி இருக்கலாம், எந்த லக்கணம் இருக்கலாம். அடிப்படையில அவருக்கு ஆரோக்கியம் இல்லை, எக்ஸ்ட்ரா நல்ல இம்யூனிட்டி பவர் உள்ள ஜாதகர்னு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பாவம் வந்து வீக்கா இருக்கும்ல, சரியா? அப்ப எல்லா பாவம் நல்லா இருக்கு, அஷ்டமச்சனி எறும்பு கடிச்சாப்ப இருக்குன்னு சொல்றோம்ல, அதுதானே. அப்ப 2ஆம் பாவம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் கெட்டு 2ஆம் இடமும் கெட்டுருன்னு வச்சுங்க. தனகாரன் குரு தானே. தொழிற்சானம் அதுக்கு தக்கன உபஸ்தானமா தொழிற்சானம் கெட்டு போயிருக்கு, வேலை ஸ்தானம். அப்ப வருமானத்துல பெருசா இல்லைன்னு இருக்கும் பொழுது அஷ்டமச்சனி வரும் பொழுது மேற்கொண்டு அந்த பொருள் வரவு ரொம்ப தடப்படும். வேலை சத்து கம்மியா இருக்கு, தொழில் சத்து கம்மியா இருக்கு, வருமான சத்தும் கம்மியா இருக்கு, தசாபதிகளை அனுகூலம் இல்லை. அஷ்டமச்சனி ரொம்ப கெடுதல 2.5 வருஷம் மயங்க வைக்கும். அது இது வருமானத்துக்கெல்லாம் குறை இல்லை. 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 3ஆம் இடம் கெட்டு போச்சு, அது வேற. 3-12ங்கிறது வந்து இல்லற தன்மை, வயசுக்கு தக்கன சொல்லக்கூடாது, அது வேற சமாச்சாரம். 7ஆம் இடம் கெட்டு போச்சு, சுக்கிரன் பாவத்துவமா இருக்கு, குடும்பம் சரியில்லைன்னு வரும்ல, குடும்பம் சரியில்லை. 2 பணவரவு பொருளாதாரம், ஆனா குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, 7ஆம் இடத்தை சொல்றேன்ல, அது பாதிப்பாக இருக்கும் பொழுது அந்த தசாபதி நடக்கும் பொழுது அஷ்டமச்சனியில பிரிவினை வரும். இவ்வளவுதானே. இப்ப திருமண பொருத்தம் பார்க்க வர்றாங்க, நாம என்ன பாக்குறேன், 10 பொருத்தம்லாம் கிடையாது. அஷ்டமச்சனி உடனே நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அனுப்பிவிட மாட்டேன். நல்ல வலுத்த ஜாதகம், பிராப்தமான ஜாதகத்துல எல்லா பாகங்களும் ஓரளவு நல்லா இருக்கு, பாவத்துவம் இல்லை அப்படிங்கிற ஜாதகத்துல அஷ்டமச்சனி காலத்துல தசாபுத்தியை பிரிச்சு, என்ன இருந்தாலும் சனி தான். சனியுடைய அந்தர காலம்லாம் போகும் பொழுது, சனியுடைய தாக்கம் சுத்தமா இல்லாத போது, செவ்வாய் சனி சேர்ந்த தாக்கம் சுத்தமாக இல்லாத போது, செவ்வாய் சனி சேர்ந்து ராகு சம்பந்தப்பட்டு அந்த இயக்கினால் அந்த காலங்களை தவிர்த்து மற்ற தசாபுத்தி அமைப்பை வச்சு இவருக்கு சிறு கஷ்டம் வந்தாலும் தாங்குவாரா? பொருளாதார அமைப்புலையும் சரியா, பொருளாதார அமைப்புலையும் சரி, குடும்ப அமைப்புலையும் சரி, சிறு சிறு கஷ்டம், மைனாரிட்டி அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கும்போது நிச்சயமா சேர்க்கலாமே, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்பதான் அவருக்கு திருமணம் நடக்கணும், நடந்தானே ஆகும். அதான் நான் ஒரு மாநாட்டில் சொன்னேன், திருமண பொருத்தம்ங்கிறது வேற, திருமண வாழ்க்கையின் தரம் என்பது வேறு, ரெண்டுமே இரு துருவங்கள். இப்போ ஒரு ஜாதகத்துல வரும், அதாவது குடும்ப வாழ்வே சரியில்லை அப்படிங்கிற ஜாதகத்துல ஒருத்தர் பார்க்க வர்றாருன்னா அவருக்கு நல்ல குடும்ப அமைப்பு வர்ற மாதிரி சேர்க்கவே முடியாது. அதெல்லாம் ஓப்பனா பொதுமக்கள்கிட்ட சொல்றேன்ல. அப்போ உங்களுக்கு என்ன நடக்குதோ, ஒரு குறிப்பிட்ட காலம் தவறா நடக்குதுன்னா தவிர்த்துருவேன். இந்த வயசு வரைக்கும் செய்யாதீங்க, ஆண் பெண்ணுக்கு செய்யாதீன்னு சொல்லிடுவேன். ஆணுக்கு 30 வயசுக்கு வந்து அதுவும் விதிக்கு உட்பட்டது. 30 வயசுனா கேக்கு நெருக்கிற மாதிரி 30 வயசு நம்ம எடுக்கக்கூடாது. 30 வயசு நடந்து 30 வயசு முடிஞ்சிருச்சு திருமணம் பண்ணாங்க. 3 மாசத்துல ஒருத்தர் ஒரு வாழ்க்கையை கொடுத்து அதை வந்து நீக்கி விட்டுருச்சு. அதை வந்து வாழ்க்கை துணைய அந்த வாழ்க்கையை பற்றி கெடுத்து விட்டுருச்சு 3 மாசம். அப்ப நம்ம பார்க்க வேண்டியது தசாபுத்திகளை கவனமாக பார்க்க வேண்டும். அது திருமண பொருத்தவுடைய வகையான 10 பொருத்தல எதுவுமே சொல்ல முடியாது, அது வேற. சொல்லி அழுத்த விஷயம். பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போது எத்தனை பொருத்தம் கட்டு வந்தீங்கன்னா நீங்க 10 பொருத்தத்தை கேட்குறீங்க அர்த்தம். எப்படி பொருத்தம் இருக்குன்னு கேளுங்க. எத்தனை இருக்கு பொருத்தம் இருக்கிறதுக்கும் எப்படி பொருத்தம் இருக்கிறது வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரிதான் நீங்க பொருத்தம் பார்க்கணும். அப்ப அஷ்டமச்சனியில எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அஷ்டமச்சனி முதல்ல சிம்ம ராசிக்கு பாதிக்குமா, பெரிய அளவில் பாதிக்குமா, எறும்பு கடிச்சாப்புல பாதிக்குமா? பாதிப்பே இல்லையா? சொல்லலாம். எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ற அமைப்புல அந்த லைஃப் ஸ்டைல் வேற வேற மாதிரி இருக்கும். நல்ல தசாபுத்திகள் அஷ்டமச்சனி வராத போது கடுமையான தசாபுத்திகள் இருக்கும், அஷ்டமச்சனி வரும்பொழுது நல்ல தசாபுத்திகள் வரும். அஷ்டமச்சனி இருக்க தொட்டிக்கும் ஒரே அந்தரம் புத்தி இருக்காவிட்டாலும் அடுத்தடுத்து நல்ல தசாபுத்திகள் வரும்ல, அப்படியே ஜாதகரை வழி நடத்தும். அப்ப 2ஆம் பாவம் வீக்கில பொருளாதாரத்தையும் சொல்லும், திருமண வாழ்க்கையும் சொல்லும். பொருளாதாரத்தை நல்லா இருந்தா திருமண வாழ்க்கை மைனஸா இருந்தா அஷ்டமச்சனியில மனக்கிலேசங்கள் வரும், விட்டு கொடுத்து போகணும். ஆரோக்கியம் சம்பந்தம், ஆரோக்கிய கேடு சம்பந்தமான தசாபுத்தி இருந்தா ஜாதகர் பாதிப்பார்,
ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்கும், கவனமா இருக்கணும். இவ்வளவுதாங்க, இப்படித்தான் சொல்லணும். கோல்சாரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இதை சொல்றேன். கோல்சாரை கண்டிப்பா பார்க்கணுங்கிற அமைப்புல இதை சொல்றேன்னா, ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது கோல்சாரத்தை இணைக்கணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது தன்னால வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா பதில் சொல்ல முடியாது. ஒரு நல்ல சம்பவமா கெட்ட சம்பவம் வரும் பொழுது ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசாபதி அந்தரத்துல அந்த அந்தரத்தை குறிப்பிட்ட காலம் இருக்கக்கூடிய அந்தரத்தை எடுத்து கோல்சாரத்தில் அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற அமைப்புல எடுத்து அவங்க ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா, ஒரு உடல் மெலிவு சம்பந்தமா கேட்டாங்கன்னா, அந்த ஜாதகத்தில் அந்தரத்தை பார்த்து அந்த ஜாதகத்துல அஷ்டமாதிபதியோ லக்னாதிபதியோ அந்த கடுமையா பாதிக்கப்படுற நேரத்துல அந்த விஷயம் நடக்கணும் எளிதாக சொல்லிவிடலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. கோல்சாரம் அவசியம் பார்க்கணும். சனியின் கோல்சாரம் அஷ்டம சனியினால எல்லாருக்கும் பாதிக்காது. பெரிய அளவில் பாதிப்பு உண்டு, சிறிய அளவில் பாதிப்பு உண்டு. பாதிப்பு இல்லாம அமைப்பு இருக்கும். எறும்பு எடுத்தாப்புல இருக்கும். எதுல பாதிக்கும்? ஆரோக்கியம் பாதிக்குமா, வருமானம் பாதிக்குமா, குடும்பத்தை கரைச்சல் வருமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப அதை பார்த்து தான் நான் சொல்றேன். அற்புதமாக இருக்கிறது. என்ன பற்றி சொல்றேன், என்னோட அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1300க்கும் மேற்பட்ட கிரக சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் வந்த கல்வி, உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, முதல் திருமணம் சரியா இல்லாம போச்சு, இரண்டாம் திருமணம் எப்படி இருக்கும், மூத்த சகோதர குணம் என்ன, இளைய சகோதர குணம் என்ன, நேசங்கள் எப்படி இருக்கும், குடும்ப உறவுகளுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவர் வருமான அமைப்பு என்னதான் சொல்லுது, அவருடைய வேலை அமைப்பு என்ன சொல்லுது, அவருடைய தொழில் அமைப்பு என்ன சொல்லுது, ஆரோக்கியம் என்ன சொல்லுது, இப்படிப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு அது சம்பந்தமான கேள்விகள் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்ல தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு கிரக வழக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் 90 80 57 13 70 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். பலன்களை கிரக வழக்கத்தோடு எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவாக கேட்டு பெறலாம். கோல்சாரத்தை இணைத்து, அதுதான் முக்கியம். எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.